Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னு இருக்கோம்னா Philips eyebrow trimmer. So இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பார்த்த வரைக்கும் மேஜர் பீப்புள் வந்து பார்லருக்கோ இல்லை சலூனுக்கோ வந்து இந்த ஐப்ரோ ட்ரிம்மிங்க்கு தான் போகிறாங்க. ஸோ நமக்கு வந்து சடனாக ஃபங்க்ஷனோ இல்லை மேரேஜோ வரும்போது நமக்கு டைம் இருக்காது ஐப்ரோ ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ கோவிட் டைம் வேறு, ஸோ அடிக்கடி நம்ம பார்லருக்கும் போக முடியாது. ஸோ நமக்கு பிடிச்ச எந்த டைமில் வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணும்போது நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பெயின்லெஸ் தான், ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ப்ராடக்டை பார்க்கலாம். இந்த Philips ஐப்ரோ ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினது. ஸோ இந்த ப்ராடக்டோட ஷேப்பிங் கோம்பும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி க்ளீனிங் ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் தான் அந்த AAA பேட்ரி போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே தான் பேட்ரி போடுற மாதிரி இருக்குது. இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் பட்டன். இந்த ஷேப்பிங் கோம்லேயே இந்த திக்னஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ திக்னஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுன்றது 2 mm இல்லை 4 mm மாதிரி நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீனிங் ப்ரஷ் போட்டு அதுக்கப்புறம் நான் 4 mm போடுறேன். நீங்கள் கிட்ட பார்த்தீங்க போட்டாச்சு. ஸோ இது ஐப்ரோ மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பர் லிப்ஸ் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சும்மா சாம்பிள் காட்டினேன். கரெக்டான ஷேப் வரணுன்னா நீங்கள் மிரர் முன்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.